ஹாய் விவாஸ் எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு சுற்றும் விழி சுடரே நாடகத்திலிருந்து ஒரு சின்ன பார்வைக்கு வெற்றி என்ன பண்ணுறாருன்னா, அவங்க பொண்ணு சுடர் வந்து ஒரு அழகான gift கொடுக்கணும். அவங்க வீட்டுக்கு கெஸ்ட்டு எல்லாம் வந்திருக்காங்க ஃபங்க்ஷன் பண்ணுறதுக்காக. அதுக்கு நான் அம்மா பொண்ணோட gift எதனா ஒன்று தரணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் வெற்றி வந்து பார்த்து பார்த்து செலெக்ஷன் பண்ணி வாங்குறாரு. ஆனால் அவங்க சொன்ன பொம்மை எங்கேயுமே கிடைக்கல. அதனால் என்னடா இது, நான் எவ்வளோ இடம் தேடிட்டேன், ஆனால் அந்த பொம்மை மட்டும் கிடைக்கலையே. என் சுடர் வந்து என் பொண்ணு வந்து ஆசைப்பட்டாலே எப்படியாச்சும் நிறைவேற்றணுமேன்னு சொல்லிட்டுருக்கிறாரு புலிக்கிட்ட. அப்போ புலி என்ன சொல்கிறாருன்னா, அதாவது வெற்றி, உன்னை பார்க்கும்போது எனக்கே ஆசையாக இருக்குது, நான் உனக்கு குழந்தையா இருக்கக்கூடாதான்னு. அவ்வளோ பார்த்து பார்த்து பண்ணுறிய வெற்றி உன் பொண்ணுக்காக அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கப்புறமா வந்து சுடர் பாப்பா வீட்டில் என்ன நடக்குதுன்னா, ஒரு வளைகாப்பு ஃபங்க்ஷன் நடக்குது. அதாவது தியாவோடைய மாமி இருக்காங்களே, அவங்க சித்தி பொண்ணுக்கு இங்கே வளைகாப்பு நடத்துகிறாங்க. அப்போ நடத்தும்போது வீடு முழுக்க சொந்தக்காரங்க இருக்காங்க, ரிலேஷன் எல்லாருமே. அப்போ வந்து இருக்கும்போது நல்லா கோலாகலமாக நடக்குது. அப்போ நடக்கும்போது அபி தான் எல்லா வேலையும் இழுத்து போட்டு செய்கிறாங்க. செய்யும்போது அப்போ அங்கே வந்திருக்கிற கெஸ்ட்டு என்ன கேட்குறாங்கன்னா, இந்த வளைகாப்பு பண்ணுற பொண்ணோட அம்மா கிட்ட என்ன கேட்குறாங்கன்னா, இவன் இந்த பொண்ணு தானே உங்கள் மாப்பிள்ளையோடைய தங்கச்சி, இது வாழா வெட்டியாக இருக்குதுன்னு இல்லை சொன்ன நீ, அப்புறம் எப்படி இதெல்லாம் வந்து இது வந்து முன் வந்து எல்லா வேலையும் செய்யுது, நீ ஏன் கம்முன்னு இருக்க? உன் பொண்ணுக்கு எதனா ஒன்று ஆயிடாதா இதெல்லாம் எடுத்து செஞ்சுதுன்னா? அதை வந்து ஒதுங்கியே இருக்க சொல்லு, போய் சொல்லு அப்படின்றாங்க. அந்த அம்மா வந்து, அம்மா அபி என்னம்மா பண்ணுற அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இல்லை அத்தை, இதோ நான் இது வந்து வளைகாப்பு பண்ணிட்ட பிறகு இது எல்லா வகையும் சாப்பாடு, இதில் கொஞ்சம் கொஞ்சம் ஊட்டி விடணும், அதனால தான் நான் இதெல்லாம் எடுத்து வச்சிட்ருக்கேன்றாங்க. சரிம்மா கொஞ்சம் வாயேன், வெளியே வாயேன், நான் ஒன்று சொல்கிறேன் அப்படின்றாங்க. ஆனால் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு தெரியல. அதுக்கப்புறம் அபி வெளியவே நின்றுட்டுருக்காங்கங்க. சுடர் பாப்பா வராங்க. என்ன அம்மு இங்கேயே நிற்கிறீங்க, வாங்க உங்களை வந்து அந்த ஆன்ட்டி கூப்பிட்டாங்க வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. வளைகாப்பு பண்ணிக்க போகிற பொண்ணு வந்து கூப்பிட்டு அனுப்பிச்சிருக்காங்க. வாங்க அம்மு, வாங்க அம்முன்னு சொல்லி கையை பிடிச்சி கூட்டிகிட்டு போகிறாங்க. அப்போ கூட்டிக்கிட்டு போனதும் உடனே வந்து அந்த பொண்ணு, வளைகாப்பு பண்ணிக்க போகிற பொண்ணு என்ன சொல்லுதுன்னா, அக்கா வாங்க, நான் தான் உங்ககிட்ட ஏற்கனவே சொன்னேன்ல, நீங்கள் தான் எனக்கு முதல் வளையல் போட்டு விடணும், என் குழந்தைய காப்பாற்றினதே நீங்கள் தான், வாங்கக்கா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றாங்க. அப்போ அவங்க அம்மா சொல்கிறாங்க, கம்முனு இரு, உனக்கு என்ன புரியாமல் பேசுகிற, யார் வளையல் போடணும் போடக்கூடாதுன்னு எங்களுக்கு தெரியும், அதனால் மற்றவங்கள கூப்பிட்றாங்க, நீங்கள் வந்து வளையல் போடுங்கன்னு. அப்போ அவங்க சொல்கிறாங்க, அம்மா எனக்கு வளையல் என் குழந்தைய வந்து நான் விழுந்துட்டுருப்பேன், அப்போ தாங்கி பிடிச்சி காப்பாற்றினதே இவங்க தான், அவங்க தான் எனக்கு முதல் வளையல் போடணுன்றாங்க. அந்த மாப்பிள்ளை பையனும், அத்தை விட்டுருங்களேன், அவள் ஆசைப்படுறாள், கர்ப்பமாக இருக்கிற பொண்ணு ஆசைப்படுறதுனால அதை நிறைவேற்றுறதுனால என்ன இருக்குது அப்படின்னவோ. அப்போது அந்த சரளாவுடைய சித்தி என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த வளைகாப்பு பண்ணிக்க போகிற பொண்ணோட அம்மா, இல்லை யார் யார் என் பொண்ணுக்கு வளையல் போடணுன்னு இருக்குது, அது எப்படி அவள் வாழா வெட்டியாக இங்கே வந்திருக்கிறா, அவள் எப்படி வளையல் போட்டால் உன் தங்கச்சி என்ன நல்லா வாழறாளா? அபியோட அண்ணங்கிட்ட கேட்குறாங்க, நல்லா வாழறாளா? நீ என்ன, அவள் வளையல் போட்டால் என் பொண்ணுக்கு அவளுடைய கண் திருஷ்டி தாங்கிடாதா அப்படின்றாங்க. உடனே இவருக்கு சண்முகத்துக்கு கோபமாக வருது. என்ன நினச்சிட்ருக்கீங்க, இது அவளுடைய வீடு அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கு வந்து அவளை யார் இந்த வேலையெல்லாம் இழுத்து போட்டு செய்ய சொன்னா, அவள் ஒதுங்கியிருக்க வேண்டியதானே அப்படின்றாங்க. அவளுடைய வீட்டில் அவளை ஒதுங்கியிருக்க சொல்கிறதுக்கு நீங்கள் யார்? எனக்கு தெரிஞ்சே ஆகணும், என்ன காரணத்தினால என் தங்கச்சி வளையல் போடக்கூடாதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்க சொல்லுங்க அப்படின்றாரு. அவள் தாலி கட்டிக்கிட்டு வாழ்ந்துருக்கிறாளே, அவள் தாலி கட்டினவன் யார், அவன் புருஷன் உயிரோடு இருக்கிறாளா இல்லையான்னு கூட சரளாவுக்கு தெரியல, அப்புறம் எப்படி இவளாம் வந்து போட முடியும் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, உடனே அபி, அதிகமாக வார்த்தையை விடாதீங்க, நீங்கள் பேசுகிற வார்த்தை அசிங்கமாக இருக்குது, என்னால் தாங்கிக்க முடியல, வேணா நான் வெளியே போய் நிற்கிறேன் அப்படின்றாங்க. அபியும் அழுகுறாங்க, சுடர் பாப்பாவும் கண்ணு கலங்கி நிற்கிறாங்கங்க அவங்க அம்மாவை அசிங்கப்படுத்துறது. நாளைக்கு என்ன நடக்குதுன்னு பொறுத்திருந்து வெயிட் பண்ணுவோமா, பார்ப்போம். நன்றி, பாய்.